Hi friends, welcome to Ganesh. நான் தான் Ganesh. இந்த வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா PC-ல எப்படி வாட்ஸ்அப் யூஸ் பண்றதுன்னு சொல்லி பார்க்க போறோம். சோ வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போய்லாம். So it's gone. Now we both moved on. Oh, that's la la life. That's la la life. Baby, let it be. Enjoy the memory. Oh, that's la la life. That's la la life. Okay friends, first PC-ல என்ன பண்றீங்கன்னு கேட்டிங்கன்னா Microsoft Store இருக்கா? அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு சர்ச் ஐகான் இருக்கா மேல அதில் போயிட்டு வாட்ஸ்அப் டைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் டெஸ்க்டாப்னு வந்துடும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் எப்படி நம்ம வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணுவோமோ அதே மாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அதனால எனக்கு லான்ச்சிங் காட்டுது. இப்போ நான் லான்ச் தோறேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி கேட்டிங்கன்னா இன்ஸ்டால் அந்த மாதிரி காட்டும். இது பண்ணி டவுன்லோடிங் வாட்ஸ்அப் டெஸ்க்டாப் அப்படின்னு காட்டுதா. இப்போ அப்டேட் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். ஒரு நிமிஷம் அப்டேட் ஆகட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணியாச்சு. வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணணும் என்ன காட்டும் கேட்டிங்கன்னா அதை பாருங்கள், ஓப்பன் வாட்ஸ்அப் ஆன் யுவர் மொபைல். ஃபஸ்ட்டு நம்ம வாட்ஸ்அப் வந்து நம்ம ஃபோனில் ஓப்பன் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் மெனு பட்டன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ், அதான் அந்த 3 டாட் பட்டன் இருக்கும்ல, அதான் அப்படி சொல்கிறாங்க. 3 டாட் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் வந்து வாட்ஸ்அப் வெப்னு இருக்கும். நான் ஸ்க்ரீனில் போடுறேன், அதே பார்த்துக்கோங்க. வாட்ஸ்அப் வெப்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு கியூஆர் ஸ்கேனர் மாதிரி ஓப்பன் ஆகும். அந்த ஸ்கேனரை வந்து நீங்கள் சிஸ்டமில் தெரியுற அந்த ஸ்கேனர் நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப் வந்து டேரெக்டாக இதில் வந்து லாகின் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு மொபைல் இருக்குது என் கையில். இதில் வந்து நான் வாட்ஸ்அப் வெப் ஓப்பன் பண்ணிட்டு நான் வந்து ஸ்கேன் பண்ணுறேன். இப்போ ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகிடுச்சு எனக்கு. பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்புக்குள்ளே போயிட்டு நம்ம எப்படி மெசேஜ் பண்ணுவோமோ நார்மலாக மெசேஜ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு அதை இந்த மாதிரி மெசேஜ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணி இங்கே ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எப்படி அனுப்பணும்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணி நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸ் அப்புறம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று அமைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இமோஜிக்கும் நம்ம ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நம்ம நார்மலாக நம்ம எப்படி வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி நீங்கள் பிசிலையும் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதே நீங்கள் இப்போ பிசியில் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணது போதும், இப்போ நான் வந்து மொபைலே நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதே மாதிரி 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் வெப்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு லாக் அவுட் ஃப்ரம் ஆல் டிவைஸ் அப்படின்னு இருக்கும். லாக் அவுட் ஃப்ரம் ஆல் டிவைஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா லாக் அவுட் ஆயிரும். இந்த பாருங்கள், இப்போ நான் கிளிக் பண்ணுறேன், பல எப்படி வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான். நம்ம அதை கிளிக் பண்ணால் லாக் அவுட் ஆயிரும். மறுபடியும் நம்ம ஸ்கேன் பண்ணி நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி நம்ம கம்ப்யூட்டரில் ஆல்ரெடி ஒரு டிவைஸ் லாகின் ஆனதுக்கப்புறமும் இன்னொன்று நம்ம டிவைஸ் லாகின் பண்ணணும்னா மேலே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் மறுபடியும் ஸ்கேன் பண்ணி 2 டிவைஸ் கூட நீங்கள் லாகின் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் வந்து வாட்ஸ்அப் எப்படி நம்ம பிசியில் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி பார்த்துருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.